இந்த ஜெயராம் இங்கே சொன்னார் இல்லையா, இந்த நடவடிக்கை தமிழ்நாட்டோட சிஎம் விஜய் வந்து சட்டப்பேரவையில் நாங்களும் தப்பு பண்ண மாட்டோம், நாங்கள் யாரையும் தப்பு செய்யவும் விட மாட்டோம், இல்லை யாரையும் நாங்களும் செய்ய மாட்டோம், யாரையும் செய்ய விட மாட்டோம், செஞ்சவங்களையும் விட மாட்டோம், அதானே சொன்னார். ஓகே, கடந்த காலத்தில் செஞ்சவங்களையும் விட மாட்டோம். அப்படி சொன்ன பிறகு இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது, அப்படி சொன்னதுனால இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டதுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் கொடுத்த புகாரின் பேரில் எந்த ப்ரிலிமினரி என்கொயரியும் நடத்தாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் பேரில் திமுகவும் புகாரை பதிவு செய்திருக்கிறது, எஃப்ஐஆரை பதிவு செய்திருக்கிறது அப்படின்ட்டு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போ நம்ம எம்சி சம்பத் இப்போ தவைக்கா போயிருக்கிறாரு, அண்ணன் உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, என்ஆர் சிவபதி, இவங்க மேலெல்லாம் தொடர்ச்சியாக வழக்கு இருக்குது. அதில் அறப்பூர் கூட ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. என்னென்னா செய்தித்தாளில் கொடுத்த மோசடி, அப்புறம் டிக்கெட்டு கொடுத்த டிக்கெட் அதிகமாக விலை வச்சு அந்த விளம்பரங்களில் செஞ்ச மோசடின்னு வரிசையில் அந்த 4 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட். இந்த 4 பேரும் தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. இந்த 4 பேர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு அமைச்சர் அவர் மேலே ஒரு வழக்கு தொடுக்கிறதுங்கிறது சரிதான். ஏன்னா அவர் ஏதோ ஒரு விதத்தில் சரி தப்புன்றத ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு ஒரு பாயிண்டில் ஒருத்தங்க நின்று ஒரு பார்க்குற பார்வைங்கிறது அவர் மேலே வழக்கு தொடரலாம். அவர் அந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டால் அவர் தண்டிக்கப்படுவார், இல்லைன்னா விடுதலை செய்யப்படுவார் இல்லையா? இந்த 4 பேர் இப்போதைக்கு சேர்ந்திருக்கிற இந்த தாவைக்கால சேர்ந்திருக்கிற இந்த 4 பேர் புனிதமானவர்களாக மாற்றப்பட்டிருக்கார் இப்போதைக்கு. இன்னும் யாரெல்லாம் தாவைக்கால பின்னாடி போவாங்களோ, அப்போ பாஜகவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? உடனே நீ எது பேசினாலும் அங்கே போயிடக்கூடாது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் ஒரு நேர்மையான அரசாங்கத்தை செய்ய போகிறீங்க இல்லையா? ஏன் பவர் கட்டை மட்டும் பேசுகிறீங்க? இப்போ ஏன் மின்சாரத்துறைக்கு இவ்வளோ ஒரு வெள்ளை அறிக்கை வந்திருக்கா? மின்சாரத்துறைக்கு ஏன் வந்திருக்குன்னா பவர் கட்டில் பதில் சொல்ல முடியல. இதை டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எஃபிஷியன்சி தாண்டி வேலை செய்யுது எல்லாம் சரிங்க. ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா பவர் கட்டுக்கு யாரையாவது இப்போ வந்து பலி கொடுத்தே ஆகணும் தாவைக்காவுக்கு. அதுக்கு ஒரு வேலை தான் இந்த வெள்ளை அறிக்கை. பவர் கட்டுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை போடு, இந்த அப்படி அவன் தான் காரணம், இவன் தான் காரணம், பவர் கட்டுக்கு நான் காரணம், நான் என் மேலே தப்பு இல்லை, எல்லாத்தையும் சொல்லிடுறது. 69,000 வேலையாட்கள் இல்லை, குறைவாக தான் இருக்கிறார்கள், இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டது. இதை அட்ரஸ் பண்ணுறது ஒரு அரசாங்கத்தோட வேலையா, இல்லை அதை சரி பண்ணுறது அரசாங்கத்தோட வேலையா? இப்போ 69,000 வேலையாட்கள் குறைவாக இருக்கிறாங்க, அவர்களை எப்படி நான் ரெக்ரூட் பண்ண போகிறேன்னு சொல்லணும்ல? அதை பேசவே இல்லை. மின்மாற்றிகளில் ஊழல் நடந்துச்சு. மின்மாற்றிகள் என்ன திமுக அரசாங்கம் முடியும் போது திமுக எல்லாம் மின்மாற்றிகள் கழட்டி டூப்ளிகேட் மாட்டி விட்டு போயிடுச்சா? கேட்குறேன் நான். மின்மாற்றிகள்லாம் கலட்டி திமுக டூப்ளிகேட் மாட்டி விட்டுருச்சா? திமுக அரசாங்கம் நடக்குள்ள அந்த மின்மாற்றிகள் நல்லா தானே இருந்துச்சு. நீங்கள் இப்போ தானே வந்து இந்த ஒரு மாதத்தில் தானே இவ்வளோ நிர்வாக சிக்கல் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பதில் சொல்லணும்ல. இந்த அரசாங்கம் நடக்கிறவர்களையும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கிறவர்களையும் அதே மின்மாற்றிகள் தான் இருந்துச்சு. மின் தட்டுப்பாடு இல்லை, பெரிய அளவில் மின்வெட்டு இல்லை. இந்த மின்வெட்டு வரும்பொழுது நீங்கள் வாங்கினதெல்லாம் டூப்ளிகேட்டாக வாங்கிட்டீங்க, அந்த டூப்ளிகேட் சாதனமாக வாங்கி பயன்படுத்தி அரசாங்கத்தை நட்டத்தை ஏற்படுத்திங்க. மின்வெட்டுக்கு சரியான காரணத்தை முதல்ல சொல்லணும். அதெல்லாம் விட்டுவிட்டு பழைய அரசாங்கத்தையும் இன்னும் குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. பழைய அரசாங்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் பண்ணிட்டு இருந்துச்சு, மின்வெட்டு இல்லையே. இப்போ மின்வெட்டுக்கு அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற தாவேக அரசாங்கம் தான் இந்த வெள்ளரிக்கையை போட்டுட்ருக்கு. வெள்ளரிக்கை போட்டு அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, நான் ஊழல் பண்ண. இந்த முதலமைச்சர் வந்து இன்னும் அதுலேருந்து வெளில வர மாட்டார். அவருக்கு வந்து ஜனநாயகன் படம் வராது குறைதான். ஆனால் அவர் இப்பொழுது சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் தன்னுடைய ஜனநாயகன் 2 படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் வெளியிலே வரல சினிமாவில் இருந்து. அவர் கொஞ்சமாவது ஆக்கப்பூர்வமாக பேசணும். இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, பதில் கிடையாது. மின்வெட்டு ஏன் பிரச்சனை இருக்குது, பதில் இல்லை. நான் ஊழல் செஞ்சவன்லாம் கைது பண்ண போகிறேன் தேடி உன் கட்சியில் 4 பேர் வந்து அதிமுக காரன் சேர்றான், அதுக்கு பதில் கிடையாது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு சாதகமான விஷயத்தை மட்டுமே பேசிக்கிட்டு எதிர்கட்சியோட குரல்களெல்லாம் நசுக்கி எல்லாத்துக்கும் காரணம் திமுக. திமுக வந்து இது எளிதாக காரணம் சொல்லி பலனப்படுத்திட முடியும். அதனால் உங்களோட ஆற்றாமை எல்லாத்துக்கும் காரணம் திமுக சொல்லிட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம். இது எத்தனை நாளைக்கு இன்னும் ஓடுன்னு தெரியல. நாங்களும் கை கட்டி இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இது எத்தனை நாள் இப்படியே பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? இது என்னைக்கு இதெல்லாம் முடியும்? இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசாங்கமாக மாறும். சார், ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு சார்ஜஸை சொல்கிறாங்க. நீங்கள் ரோடே போடாமல் பணத்தை எடுத்துருக்குறீங்க. நீங்கள் அந்த சங்கர் ஆனந்த் இல்லை
ஆனந்த் இன்ஃப்ரா, சங்கரானந்த் அப்படிங்கிற கான்ட்ராக்டருக்கு மாத்திரம் 32 ஒப்பந்தங்கள்ல 20 ஒப்பந்தங்கள் அவருக்கு மாத்திரமே கொடுத்துருக்கிறீங்க. 110 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு முன்னாள் அமைச்சர் ஆதாரபூர்வமாக வெளியில் சொன்ன பிறகு அவசரமாக அங்கு சில பேட்சப் ஒர்க்கை பண்ணிட்டு இதை பிட்டுமன் போட்டாரு, இங்கே பேட்சிங் ஒர்க் பண்ணாரு இப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுறாங்க. இப்படிங்கிறதெல்லாம் புகாராக கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லை, என்ன வேலை செய்கிறாங்கங்கிறத தினந்தோறும் பதிவு செய்ய வேண்டிய எம்புக்கினுடைய டாக்குமெண்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டை இதில் A1ஆக வந்து இவர் தான் கடைசி வரியாக குறிப்பிட்டிருக்காங்க. இவர் வந்து அவரையே A1ஆகவும் சேர்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த 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 எஃப்ஐஆரை, இந்த குற்றச்சாட்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக கடந்து போக விரும்புகிறீங்களா நீங்கள்? அப்படிலாம் கடந்து போக விரும்பல. L1 தானே, இப்போ லீஸ்ட் காஸ்ட்டில் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறாரோ அவருக்கு தான் கொடுப்போம். தேடி இதில் வந்து ஓப்பன் டெண்டர் இல்லாமல் மறைமுகமாக இல்லை பத்திரிகையில் ஆடு கொடுக்காம தூக்கி யாரும் டெண்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் L1 கான்ட்ராக்டருக்கு டெண்டர் கொடுக்குறதுங்கிறது அதான் விதி, அதான் நடந்திருக்கு. அப்போ இதில் நீங்கள் ஒரு எம்புக்கில் இருக்கிற பிரச்சனைகளை பேசும்பொழுது அதை அட்ரஸ் பண்ணதுனால தான் அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மீண்டும் நீங்கள் ஏதோ பேச்சப் ஒர்க்குன்னு சொல்கிறீங்க. பேச்சப் ஒர்க்கு நடந்திருக்கு, அதில் உண்மையிலேயே ஊழல் நடந்திருக்குன்னா தான் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம்ல. இப்போ ஏன்னா அதுக்கு அதிகாரி தான் பொறுப்பு, நீங்கள் பொறுப்பு இல்லை. அப்படி அப்படி இருந்தால் A1ஆ எங்கள் அமைச்சர் முன்னாள் அமைச்சரை போட்டிருக்கும் பொழுது அது நாங்கள் கடந்து போக விரும்பலை. அது நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம்னு தான் சொல்கிறோம். அதனால் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொன்ன பிறகு நீ அதை பண்ணிட்டேன், கோர்ட் வில் டிசைட் இல்லை, நீங்கள் இப்போ போடுங்க, சார்ஜ் ஷீட் கொடுங்க, நாங்கள் நீதிமன்றத்தில் எதிர்கொள்கிறோம். ஆனால் இந்த மனநிலையோடு மட்டும்தான் நீங்கள் எதிர்கட்சி அணுகுவீங்க. நான் அதுக்கு தான் இந்த 4 பேரையும் சொன்னேன். இந்த 4 பேரும் போனோம்னா அங்கே புனிதர்களாக இருக்கிறாங்க. திமுகவில் இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் வந்து அவரோட செயல்பாடுகள் காரணமாக பொது வெளிச்சத்தில் இருப்பார், ரொம்ப செயல் வீரர் கூட. அவரை வந்து நீங்கள் கார்னர் பண்ணி அவரை பலவீனப்படுத்த முடியும், அதனால திமுக பலவீனப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. ஓகே.